ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான். எஸ், வந்துட்டார்ல. யார் வந்துட்டாரு? நம்ம பிகே லீக் கமிஷனர் மிஸ்டர் அனுபம் கோஸ்வாமி. அவர் தான் சீஃப் கெஸ்ட் வந்தவங்களுக்கு. இந்தியா வர்சஸ் ஈரான் செமிஃபைனல் அன்டிஃபீட்டடாக வந்தாங்க இந்தியா செமிஃபைனலுக்கு. என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். தெரிஞ்சிருக்க நேரம் உங்களுக்கு. இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, ஃபைனலுக்கு போயிட்டாங்க 33-21. பட் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் பயங்கர டஃப் ரெண்டு பேருக்கும். என்னாச்சுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்னும் செமிஃபைனலில் சைனீஸ் தைப்பி ஜெயிச்சிட்டாங்க 25-18. ஆனால் நாளைக்கு மண்டே ஃபைனல். போன 2012 இந்தியா ஈரான் தான் ஃபைனல் விளாண்டாங்க. இந்தியா ஜெயிச்சது. இந்த வாட்டி ஈரான் சைனீஸ் தைப்பிக்கிட்ட குரூப்பில் தோத்துட்டாங்க. அதனால் செகண்ட் வந்தனால செமிஃபைனலில் மோத வேண்டிய சுச்சுவேஷன். அது என்னமோ தெரியல, இந்தியா ஈரான்னாலே ஏதாவது ஒரு சர்ச்சை ஆர்குமெண்ட் வருது. இந்த ஏஷியன் கேம்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, பசல்லாம் இருந்தார்ல பவன் ஷராவத்தில். அதில் கூட லாஸ்ட்டில் வந்து ரொம்ப நேரமாக ஒரு 15-20 நிமிஷம் ஓடிட்டு இருந்தது. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் போன வருஷம். அப்புறமா தான் இந்தியா வின்னர்னு டிசைட் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கேயும் நடுவில் நிறைய ஆர்குமெண்ட் ஆச்சுன்னு கடற்கன்னு பார்த்துவோம். வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் நம்ம கேர்ள்ஸுக்கு. இந்தியா பிளேட் லைக் அ சாம்பியன். வெல் டன் கேர்ள்ஸ், ப்ரௌட் ஆஃப் யூ. பிரமாதமாக விளையாண்டாங்க. ரைட். ஈரான் தான் ஃபர்ஸ்ட் ரைடு எடுத்தாங்க. அவங்க கேப்டன் தான் வந்தாங்க, அலி சைதி அவங்க பேர். வெரி டாலுங்கன்னா பரத்தோட மாதிரி இருக்காங்க அவங்க ஹைட்டு. அவங்க தான் வந்தாங்க. அப்புறம் எம்டி ரைடு ஃபஸ்ட்டு 2-3 ரைடு எம்டி ரைடு தான் ஈரான்து. பூஜா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு போய் டச் 1-0. திருப்பி சைதி வந்தாங்க, டச் பாயிண்ட் கிளைம் பண்ணாங்க நம்ம கேப்டன் அன்னைக்கு. அவங்களாம் தரையில் அடிச்சு சத்தியம் பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரியல, தரையில் ஆனவனா தரையில் அடிக்கிறாங்க எல்லாருமே. ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி அந்த ரெஃப்ரி டெசிஷன் ரிவ்யூ எடுத்தாங்க. பார்த்துட்டு அன்சக்ஸஸ்ஃபுல். ஈரான் தான் எடுத்தது ரிவ்யூ. நாங்கள் டச் பாயிண்ட் நெகின்னு அன்சக்ஸஸ்ஃபுல். ஸோ அதனால் ரைடர் அவுட் ஆகிட்டாங்க. லாபி அவுட் வராங்க அவங்க. ஸோ 2-0. இந்தியாவுக்கு மோஸ்ட்லி சொனாலி, சஞ்சு, பூஜா இந்த 3 பேர் தான் நிறைய ரைடு எடுத்தது. டேர்னிங் பாயிண்ட்னா சஞ்சுவோட அந்த சூப்பர் டேக்கிளில் அவங்க தப்பிச்சு அவங்கள ஆல் அவுட் பண்ணதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டு. அண்ட் சொனாலி வந்து அப்புறமா போய் ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் 3rd மினிட்ல கோச் கார்னர். ஏமா 3ஆவது நிமிஷம் கோச் கார்னர் ஈரான் எடுத்தாங்க. டிஸ்கஷன் எப்படி உங்களுக்கு பிடிக்குது, அப்படி ஆங்கிள் தைய அப்படி இப்படி நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்புறம் ஈரான் ஃபஸ்ட்டு 3 நாள் எம்டி ரைடு நிறைய டூஆர் டை. கரீமின்னு அவங்க பிளேயர், அவங்க தான் ஃபஸ்ட்டு டச் பாயிண்ட் வந்தாங்க. நம்பர் 11 நம்ம பிளேயர். எப்போ பார்த்தாலும் அவங்க தான் அவுட் ஆகிறாங்க. 3-1 ஆச்சு. 3-1 ஸ்கோர் பாருங்கள். அப்புறம் சஞ்சு போனாங்க, அவங்களும் டேக்கிள் பண்ணிட்டாங்க 3-2. அப்புறம் பூஜா போய் ஒரு டச் பாயிண்ட்டை கிளைம் பண்ணாங்க ரிவ்யூ சிஸ்டத்தில். சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு 4-2. அப்புறம் திருப்பியும் இந்தியா கிரேட் டிஃபென்ஸுங்க, பிரமாதமான டிஃபென்ஸ் யூனிட், அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அலி சைதி இவ்வளோ டால், அவங்கள ஒரு டேஷ் பண்ணி தூக்கி வெளில தள்ளி போட்டாங்க அவங்க. ஆமாம், அந்த டேஷ் வாஸ் வெரி க்ரூஷியல். 5-2. அப்புறம் பூஜாவை டேக்கிள் பண்ணிட்டாங்க அவங்க. 5-4 ஆச்சு. அதுக்கப்புறம் 8வது நிமிஷம் ஈக்குவல் ஆகிடுச்சு. அவங்களோட கரீமி அவங்க வந்து ஒரு டச் பாயிண்ட் எடுத்தோன்னா 5-5 8th மினிட். 8வது நிமிஷத்தில் மற்ற டீமெல்லாம் 2 வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆமாம், அது தாய்லாந்து ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், யார் நம்ம கூட விளையாண்டாங்களோ உகாண்டாலாம். இவங்க 8வது நிமிஷத்தில் ஈக்குவல் 5-5 டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. அப்புறம் சொன்னாலி போய் ஒரு டச் பாயிண்ட்டு ஆங்கிள் ஓடலேருந்து எஸ்கேப் ஆகி வந்தாங்க. அதெல்லாம் பிரமாதம் அவங்க ஒழுகிட்டு வர்றது ஆங்கிள் ஓடல. 6-5. திரும்ப ஈரான் வந்தது. உன்னை விட்டானா பாருன்னு அவங்களும் ஒரு டச் பாயிண்ட் 6-6 ஈக்குவல். அப்புறம் போய் ஈரான் ஒரு ஆங்கிள் ஹோல்ட் பண்ணாங்க. சஞ்சு அவுட் ஆகிட்டாங்க. 8-7 ஸ்கோர் பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ் ஆகிடுச்சு. 8-7. அப்புறம் பூஜா போய் ஒரு போனஸ் ப்ளஸ் கரிமியை அவுட் பண்ணிட்டாங்க. மெயின் ரைடர் அவங்க தான். 10-7 ஆயிடுச்சு ஸ்கோரு. அது வரைக்கும் தான் அவங்க கேமில் இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் 10-7 வரைக்கும். அதுக்கப்புறம் நிறைய எம்டி ரைட்ஸ் அவங்களது ஈரானியன் ஆகட்டும். நம்ம பசங்க போய் போனஸ் ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவங்க ஆல் அவுட் ஆகாதது நமக்கு ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா 7 பேர் இல்லை 6 பேர் எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருந்தாங்களா, போனஸ் கிடச்சிது. இதே 2 பேர் 3 பேர் இருந்தால் எங்கேருந்து போனஸ் கிடைக்கிறது. 2 பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆஃப் டயத்தில் 15-10 5 பாயிண்ட் லீடு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க கடைசி வரைக்கும். ரைட். செகண்ட் ஹாஃபில் என்ன ஆச்சுன்னு போகிறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். தேங்க்ஸ் சொல்கிறோம். சதீஷ்ன்ற ஒரு 1000 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சதீஷ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன். ஒரு நமக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்சரி ரிக்வஸ்ட் தான். சேனல் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல. 5000 பேர் பார்த்தா தான் $1 88 ரூபா வச்சு எப்படி இவ்வளோ வீடியோ போட முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் அஸ். யூடியூபே அடுத்த வீடியோவில் உங்கள் பக்கத்தில் தேங்க்ஸ் போட்டிருப்பாங்க. நாங்களும் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், கம்பல்சரி ரிக்வஸ்ட் தான். தேங்க்யூ ஸோ மச் சதீஷ். விஷயத்துக்கு திரும்ப போயிடலாம். செகண்ட் ஹாஃப் என்ன ஆச்சுன்னு. திருத்தனே சொனாலி போனாங்க, போனஸ் ப்ளஸ் டச்சு. சஞ்சு போனாங்க. அவங்க சஞ்சு போகும்போதெல்லாம் ஷீ இஸ் வெரி குட். 4 பேர் டிஃபென்ஸு, 3 பேர் டிஃபென்ஸ்லாம் வெரி குட். அங்கே போய் 2 பேரை அவுட் பண்ணிட்டு வந்தாங்களா. 21-12 ஆகிடுச்சு அப்போயே ஸ்கோர். 9 பாயிண்ட் லீடு. அதுக்கப்புறமே முடிஞ்சு போன மாதிரி தான் அந்த மேட்ச். ஏன்னா மொத்தமாக 30 நிமிஷம் தான் இவங்க மேட்ச்சு. 22வது நிமிஷத்தில் சூப்பர் டேக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி. சஞ்சு போகிறாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க ஆல் அவுட்லேருந்து. அவங்க அவுட் பண்ணிட்டாங்க. சஞ்சு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்கப்பா, கடைசி வரைக்கும் போகிறானாங்க. பிடிச்சி ஏற்றுட்டாங்களா.
ட்ரைடர் லெவல் பெஸ்ட் அவுட் ஆனாங்க. அப்போ தான் 21-15 ஆச்சு ஸ்கோர். கொஞ்சம் க்ளோஸாக வந்தாங்க 21-15. 24வது நிமிஷம் திருப்பி சஞ்சு சூப்பர் டேக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறாங்க. 3 பேர் இருந்தாங்க. அங்கே போய் 2 பேர் அவுட் பண்ணாங்க 24-16. பட் 3 பேர் அவுட்டுன்னு கேப்டன் கிளைம் பண்ணாங்க. ரிவ்யூ எடுத்து பார்த்தாங்க, பார்த்துட்டு 2 பேர் தான் அவுட்டு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரே ஒரு பிளேயர் தான் நடுவில் இன்னொரு கோச்சுக்கான ஏகப்பட்ட கோச்சுக்கானாரே ஏகப்பட்ட சப்ஸ்டிடியூட் மாறிக்கிட்டே வேறு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல 2 பேர் தான் அவுட்னால லாஸ்ட் 1% இருந்தாங்க. அவங்க தான் சோல்கி அவங்க பேர். லாஸ்ட்டு அவங்க தான் ரைடு எடுத்தாங்க. போனஸ் எடுத்துட்டாங்க. பட் அவுட் ஆனாங்களா ஆல் அவுட்டு. அப்போ ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டு 25வது நிமிஷத்தில் தான் வருது 27-17. அடுத்த கடைசி 5 நிமிஷம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். அண்ட் இவங்க வர்றது அவங்க போகிறது இவங்க போகிறது. லாஸ்ட் 5 ரனுக்கு 21 முடித்தாங்க. இந்தியாவுக்கு 6 பாயிண்ட் ஆல் அவுட் ஆனதுனால அவங்க 33-21. அந்த சைடு வந்து சைனீஸ் ஐபி பங்களாதேஷ் ஜெயிச்சிட்டாங்க ஈஸியாக 25-18. ஸோ நாளைக்கு ஃபைனல். இதில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ரொம்ப நேரம் போச்சுங்க. ரிவ்யூ பல ஆங்கிளில் பார்க்குறாங்க. அது பிகேலாம் அப்படி பார்க்குறதே கிடையாது. நம்ம ரெஃபரியை குறை சொல்லிகிட்டே இருந்தோம். ஞாபகம் இருக்குல்ல, ரெஃபரி இப்படி பண்ணிட்டாரு, டெல்லிக்கு சப்போர்ட் டபங்க்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு. இதில் எவ்வளோ ஆங்கிள்ப்பா, இந்த பக்கம் அந்த பக்கம் மேலே கீழே பார்த்துட்டு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி அந்த டச் பாயிண்ட்டு அது பிளேயரை சொல்கிறது தான். எனிவே அவர் காமெண்டேட்டர் வேறு நடுவில் டக்குன்னு கிரிக்கெட் கொண்டு வந்துட்டார். ஆமாம், இந்தியா பாகிஸ்தான் எப்படியோ கிரிக்கெட்டு, அது மாதிரி கபடியில் இந்தியா ஈரான்ட்டார் அவர் காமெண்டேட்டர் நடுவில். கரெக்டாக தான் சொன்னார் அவர். அண்ட் இந்தியா பிளே லைக் அ சாம்பியன். வெல் டன் கேர்ள்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபைனல். லெட் த பெட்டர் டீம் வின். சைனீஸ் தைப்பி வர்சஸ் இந்தியா நாளைக்கு அதில் ஃபைனல் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்த்தீங்களா? உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள். ஒரு 10 பேருக்கு முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.